அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகரை தடைகள் விலக நம்ம எப்படி வழிபட வேணும், அன்றைய நாளில் என்ன செய்ய வேணும், எந்த நேரத்தில் விரதத்தை கடைப்பிடிக்க வேணும், எந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. முழு முதற் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த வழிபாடுகளில் ரொம்பவே முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுவது சங்கடகார சதுர்த்தி நாள் சொல்லலாங்க. சங்கடகார சதுர்த்தி என்பது வைகாசி மாதத்துல கடைசி நாளான ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. அதனால இந்த சங்கடகார சதுர்த்தியை சனி மகா சங்கடகார சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவிச்சுட்டு வர அனைத்து விதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு உரிய கிழமையான சனிக்கிழமை நாளன்னைக்கு சங்கடகார சதுர்த்தி வருதுன்னு சொல்லலாங்க. அப்படி சங்கடகார சதுர்த்தி வரும்போது நம்முடைய சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விலகி விடணும் சொல்லலாங்க. அப்படிப்பட்ட நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், ஒரு எளிமையான வழிபாட்டை தெரிஞ்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நாளன்னைக்கு மதியம் 3:33 மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:03 மணி வரை சதுர்த்தி திதி இருக்குதுன்னு சொல்லலாங்க. சதுர்த்தி வழிபாடு என்பது பொதுவாக மாலை நேரத்தில் தாங்க செய்ய வேணும் என்பதால் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேணுங்க. விநாயகருக்கு அபிஷேகம் அனைத்துமே முடிந்த பிறகு கற்பூர ஆர்த்தி காட்டிய பிறகு விநாயகர் பெருமானுக்கு நாம தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முதல்ல ஒரு தேங்காயை எடுத்துக்கங்க. அதை சரிசமமாக உடைச்சுக்கங்க. அதற்கு பிறகு தேங்காயில் இருக்கக்கூடிய குடுமியை பிரித்தெடுத்து விடுங்க. அதற்கு பிறகு தேங்காயோட மேல் பகுதியில் 5 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு விநாயகருக்கு முன்பாக எடுத்துட்டு போய் அந்த தேங்காயை வைத்து அந்த தேங்காயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி 2 திரிகளை ஒன்றாக சேர்த்து கிழக்கு திசையை பார்த்தமாறு வைத்து தீபத்தை ஏற்ற வேணுங்க. இந்த தீப வழிபாட்டை செய்வதற்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கலங்கிறவங்க சுத்தமான பசுனை ஊற்றி கூட இந்த தீபத்தை ஏற்றி விநாயக பெருமான வழிபடலாங்க. அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. அதற்கு பிறகு 21 அருகம்புல்லை எடுத்துட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயர்களையும் நட்சத்திரத்தையும் சொல்லி விநாயக பெருமானுக்கு அந்த அருகம்புல்லால அர்ச்சனை செய்ய வேணுங்க. இப்படி செஞ்சு முடித்து விட்ட பிறகு அந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் நவகிரகங்களை வலம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க. இப்படி நவகிரகங்களை வழிபட்ட பிறகு திரும்பவுமே விநாயக பெருமானின் முன்பாக போய் நம்முடைய கஷ்டங்களும் சங்கடங்களும் தீர வேணும் முழு மனசோட வேண்டிக் கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு 2 நிமிடம் ஆலயத்திலேயே உட்கார்ந்த பிறகு அதற்கு பிறகு வீட்டுக்கு வர வேணுங்க. இந்த வழிபாட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தே கூட விநாயக பெருமானுக்கு 21 அருகம்புல்லை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாங்க. அதே போல தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நவகிரகங்களை தன்னகத்தை கொண்ட விநாயக பெருமான சனிக்கிழமையோடு வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளன்னைக்கு முழு மனதோடு இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் காணாமல் போயிடணும் சொல்லலாங்க. அதே போல சங்கடகார சதுர்த்தி நாள் அன்னைக்குமா விநாயக பெருமான வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உடல்ல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் தள்ளி போயிட்டு இருந்த காரிய தடைகள் அனைத்துமே கைகூடி வரணும் சொல்லலாங்க. விநாயக பெருமானோடு அருளை பெறுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத வழிபாட்டு முறைகள்ல ஒன்றுங்க சங்கடகார சதுர்த்தி வழிபாட்டு முறையாகுங்க. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திரி சங்கடகார சதுர்த்தின்னு கொண்டாடுறாங்க.
வர்றாங்க. இதை ஜேஷ்டா அல்லது ஆஷா மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை கிருஷ்ண பிங்களா சங்கடகார சதுர்த்தி என்ற பெயரால் சிறப்பிச்சு சொல்கிறாங்க. அன்றைய நாளில் விநாயக பெருமானை நம்ம மனதார வேண்டிக் கொண்டு உடல் நலக்குறைவு மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுன்னு மனதார வேண்டிக் கொள்ள வேணுங்க. இது ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண பட்சத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விரத வழிபாட்டு முறைன்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் விநாயகருக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. இந்த நாளில் பக்தர்கள் விநாயக பெருமானுக்கு நன்றி செலுத்தி தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவாங்களாம். அதே போல கிருஷ்ண பிங்கள சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான் பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணுவாராங்க. அந்த சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம கணபதி பூஜை செஞ்சு விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் மற்றும் பரிபூர்ணமான அருளை பெற முடியும்னு சொல்லலாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் புதிய பேரு மற்றும் பீடத்துடன் வணங்கப்படுறாருன்னு சொல்லலாங்க. கிருஷ்ண பிங்கள சங்கடகார சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தோஷங்களும் பாவங்களும் நீங்கிவிடணும் சொல்லலாங்க. அன்றைய நாளில் நம்ம விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் அன்றைய நாளில் நம்ம விரதம் இருப்பதன் மூலமாகவும் தடைகளை தாண்டி நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் செழிப்பு கிடைக்கணும் சொல்லலாங்க. அதே போல் விநாயக பெருமானின் ஆசீர்வாதத்தால் கவலைகள் அனைத்துமே தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க. கடினமான சூழ்நிலைகள் அனைத்துமே மாறிவிடணும் சொல்லலாங்க. சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கணும் சொல்லலாங்க. அதே போல் விநாயகருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகிவிடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தடைகளை நம்ம எளிமையாக கடந்து விடலாங்க. கிருஷ்ண பிங்கள சங்கடகார சதுர்த்தி நாள் அன்னைக்குமா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு விநாயக பெருமானுக்கு புதிய பூக்கள் மற்றும் அருகம்புல் மற்றும் புனித பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு விநாயகருக்கு பிடித்தமான பழங்கள் மற்றும் பால் மற்றும் மோதகம் போன்ற இனிப்புகளை படைத்து வழிபட வேணுங்க. அன்றைய நாளில் அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை சாப்பிடலாங்க. அதே போல பழங்கள் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் விநாயக பெருமானை நினைத்து தியானம் செய்ய வேணுங்க. அவரை நினைத்து மனதார நினைத்து மனமுருக வேண்டி விநாயக பெருமானை வழிபட்டீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடுங்க. அன்றைய நாளில் சந்திரன் உதயமாகும் போது தரிசனம் செஞ்ச பிறகு சந்திரனுக்கு அர்க்கயம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க. அதற்கு பிறகு ஆர்த்தி செய்வதற்கு முன்பு விநாயக பெருமானுக்கு மோதகம் படைத்து வழிபட வேணுங்க. சங்கடகார சதுர்த்தி நாளில் ஏழை எளியோர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக கொடுக்கலாங்க. அது புண்ணிய பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. இந்த மாதிரி செய்வதனால விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் மற்றும் செல்வ பெருகும். அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரணும் சொல்லலாங்க. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மகா சங்கடகார சதுர்த்தி நாளுன்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு போய் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. இந்த விளக்கை ஏற்றுவதை மாலை நேரத்தில் ஏற்றுவதை விட நாளை காலை நேரத்தில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. எனவே இந்த நேரத்தை தவற விடாம கோவிலுக்கு போய் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. தீபம் ஏற்றிய பிறகு கையோடு ஒரு சின்ன தேங்காயை வாங்கிட்டு போய் அதை விநாயகர் கோவிலில் உடைத்து விடுங்க. அந்த சிதறு தேங்காயை உடைக்கும் போது இன்றோடு என்னுடைய கடனும் இதே போல உடைந்து சிதறி போகவேன்னு வேண்டிக் கொண்டு இந்த தேங்காயை உடைச்சிடுங்க. நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. கடன் சுமையிலிருந்து உங்களை விடுவிப்பாரு விநாயக பெருமான். அரச இலையில விளக்கு போட்டீங்கன்னா அரச வாழ்வு கிடைக்குன்னு சொல்லுவாங்க.
எனவே சங்கடகார சதுர்த்தி நாளில் அரச இலையில் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. தேங்க்யூ.